ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். ரன்னிங் சமமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மும்பையில் 9வது நாள். அதாவது போன வருஷம் 24ஆந்தேதி வந்தேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக போகுது. இந்த 1ஆந்தேதி வந்து லாங் ரன்னாக மும்பையில் ஒரு ரூட்டை பிடிச்சி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் நேற்று சரியான மழை எந்திரிச்சிட்டேன். ஒரு 4:30க்கெலாம் எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்னு எல்லாமே ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துகிட்டு உட்காந்தா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. 7:30 மணி வரையும் பேஞ்சிச்சு. ஏன்னா அதனால் வெக்ஸாகி போய் ஒரு வேலையும் பார்க்க முடியாமல் அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி இருந்தது நேற்று. ஸோ இன்றைக்கி மறுநாள் அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். நான் அப்படி கிளம்பியுமே லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ மணி 5:50. ஆனால் நான் 5:15 ரூம்லேருந்து நடக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் சிவாஜி பார்க்குக்கு. ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. போயிட்டு பிஸ் அடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து NCP மெரைன் டிரைவ்னு சொல்லுவாங்க, கேட்வே ஆஃப் இந்தியா, அங்கே போகிற வரையும் தான் பிளானு. போயிட்டு ரிட்டர்னு ஓடியே வந்துடலான்னு தான் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து சர்ச் கேட்டை பிடிச்சி, சர்ச் கேட்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்துடுவோம். நிறைய இடம் இருக்குது மும்பையில் ஓடுறாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அகலமாக இருக்காங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு ரன்னிங் கம்யூனிட்டி பில்ட் ஆகி அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லப்போனால் நான் ஓடினது வந்து உர்லி அப்படின்ற ஒரு இடத்துல ஓடினது. அந்த சீலிங்க் இருக்கும்ல, அந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் BKCன்னு பேண்ட்ராகுலா காம்ப்ளெக்ஸு, அந்த இடம். அப்புறம் இப்போ சிவாஜி பார்க்கு, NCP மெரைன் டிரைவ் அப்படின்னு ஒரு ஏரியாலையும் ஒரு ஜோன்லேயும் ஆள் பிரித்து வச்சு அதை ரன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இடம் இருந்தும் ஓடுறதுக்கு ஆள் இல்லை. இங்கே வந்து ஓடுறதுக்கு இடமும் இல்லை, ரோடு தான் இருக்குது. அதை பிடிச்சி நல்ல டைமிங் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்போ என்னென்னா, சிவாஜி பார்க்கில் ஒரு 5-6 லூப் அடிச்சுட்டு சுற்றி ஓடிட்டு அங்கேருந்து ஒரு 15 18-19 கிலோமீட்டர் வரும் NCP மெரைன் டிரைவு. அதுக்குள்ளே ஒரு லூப்பை போட்டோம்னா மொத்தமாக 32, அந்த மாதிரி 30 எபோவ் பண்ணணும். எவ்வளோ வருதுன்னு தெரில. அதனால தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த சிவாஜி பார்க் ரோடு. இப்படியே போனால் கடல் இருக்கும். இப்படியே வந்தால் சிவாஜி பார்க்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தா சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ தான் ஓப்பனே பண்ணுறாங்க. மணி 6 ஆக போகுது. 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஷூ வந்து பூமாவோட Deviate Nitro 3. சரியா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேக் வந்து நம்ம இங்கிலாந்துலேருந்து நம்ம நண்பர் கிஃப்ட் பண்ணது. நான் கிஃப்டாக எடுத்துக்கிட்டேன் அதை. அதுக்கப்புறம் வாட்ச் வந்து கோரஸ் பேஸ் 3. ஸோ இன்றைக்கி 5:15 to 5:30 இதுலேயே வந்து 30 to 35 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியா. லூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சிவாஜி பார்க்கை சுற்றி லூப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தெரியுதுரா ஏன் மும்பையிலேருந்து ஹீரோயினாக தூக்குறாங்கன்னு. ப்ரீ ஒர்க் அவுட்டே தேவையில்லைங்க. இப்போ தான் 10 கிலோமீட்டர் லூப்பை முடித்தேன். வெளியில் போகிறேன். மெரைன் டிரைவ் அந்த ரோடை பிடிச்சி இன்னும் ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்கும். ஊருக்குள்ளே ஓடுறதும் அதுவும் நல்லா தானப்பா இருக்குது. 14 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஒரு ஜல்லு தான் இருக்குது. இது எங்கே கொடுத்தது தெரியுமா? கொல்கட்டாவில் கொடுத்தது. எவ்வளோ பெரிய பில்டிங்கு. வெறும் பில்டிங்காக தாங்க இருக்குது ஃபுல்லாக. ரோடெலாம் ரொம்ப பெருசாக. காலையிலன்றதுனால டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிரும். இதுதான் உருளி அந்த ரோடு. முடியல. 17.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். பேஸ் 6 பேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாலம் வந்துடும். இந்த சைடு தான் வந்து அம்பானி வீடு இருக்குன்னாங்க. பாருங்கள், இதுதான் அந்த மேடு பகுதி. இந்த இடத்துல ஹில் ஸ்டேஷன்லாம் பண்ணுவாங்களாம். கொஞ்சம் கஷ்டமான ஏற்றம் அது. ரொம்ப தூரத்துக்கு கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த பேஸில் ஓடுறது அசிங்கமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6:45-7 பேஸ் ஆயிடுச்சு. இது ஏதோ ஒரு பீச் பேர் தான் தெரியல. ஏதோ சாலியட்டா என்னமோ சொன்னாங்க. இந்த புறாக்கு நடுவில் போனால் எல்லாமே பறக்கும் பாருங்கள் இந்த படத்துலையே. இது NCP மெரைன் டிரைவ் வரப்போகுது. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில். ரொம்ப வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன், முடியலை. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் கடல். இன்னும் ஒரு 200 மீட்டர் போனால் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பக்கத்தில் ஸ்டேடியம் போல், இந்த மும்பை வான்கடே ஸ்டேடியம் இல்லை வந்தது. 25
ரொம்ப மோசமான கேவலமான ரன் இது. ஷூ தான் பிரச்சனையாயிருச்சு. இப்போ 25th முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி 32, 35 ஓடலான்னு வந்தேன். சுத்தமாக முடியல இந்த ஷூனால தான். இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அந்த ஷூவை பற்றி. இன்றைக்கி வந்து 15வது கிலோமீட்டர் 14வது கிலோமீட்டர்லேயே மொத்த எனர்ஜி உறிஞ்சிருச்சு. யாருன்னு பார்த்தா இவர் தான் பூமா நைட்ரோ டிவியேட் நைட்ரோ 3. சரியா? இவர் வந்து ஒரு கார்பன் பிளேட் ஷூ. இவர் வந்து எதுக்கு யூஸ் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்போ ரன்னுக்கு மட்டும் தான் யூஸ் ஆவார். டெம்போ ரன்னா என்னென்னா 1 மணி நேரம் ஓடுறதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு, நம்மளோட மேக்ஸிமம் ஸ்பீடை பொறுத்து. இப்போ 5 பேஸில் ஓடுறோம், 5:30 பேஸில் ஓடுறோம், 6 பேஸில் ஓடுறோம், பிலோ 6 பேஸ் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த இதுக்கு இது வந்து ஒரு 10 mm ட்ராப் இருக்கிறது. வெயிட் வந்து ஒரு 265 கிராம் இருக்குது. நேரோ டோ பாக்ஸ். இந்த டோ பாக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப நேரோவாக இருக்கும், குறுகலாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால இது வந்து எதுக்கு அப்படி ஆப்டாக இருக்கும் அப்படின்னா பிலோ 6 பேஸில் 1 hour மட்டும் ஸ்பீடாக ஓடுறதுக்காக வச்சுருக்கிறது. நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு 82 கிலோ இருக்கேன். இப்போ இந்த 82 கிலோவுக்கு இந்த ஷூ வந்து ஒரு மணி நேரம் போட்டு ஓடுற வரையும் தாங்கும். இப்போ வெயிட்டு கம்மியாக இருக்கிற ஆள் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரையும் ஓடலாம். அதாவது என் ஹைட்டில் இருக்கிற ஆள் இன்னும் ஒரு 10 கிலோ கம்மியாக இருக்கிற ஆளுக்கு தாங்கும். இது ப்ரொஃபஷனல்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 65-70 கிலோ தான் இருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறதுக்கு அதிகமான வெயிட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால அவங்களுக்கு 1.5 மணி நேரம் வரையும் தாங்கும். சில பேர் வந்து 21 கிலோமீட்டர் அந்த 1.5 மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 21 கிலோமீட்டருக்கு சூப்பராக இருக்குது பிரதர் கார்பன் பிளேட் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ப்ரொஃபஷன் என்ன மாதிரி அவங்க ரன் பண்ணுறாங்க, அவங்க என்ன வெயிட்டில் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி நியூட்ரிஷனு, அவங்களோட ஜெனட்டிக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஷூவை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து பூமாவில் வந்து ஒரு நல்ல ரன் 21 கிலோமீட்டர் ஷூ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க டபக்குன்னு பூமா நைட்ரோ டிவியேட் நைட்ரோ 3 அப்படின்பாங்க. ஒரு பட்ஜெட்டில் வந்து 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும், நீங்கள் வாங்குங்க அப்படின்பாங்க. ஆனால் நம்ம என்னவா இருக்கோம், என்ன வெயிட்டில் இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஓடுறோம், நம்ம என்ன பேஸில் ஓடுறோம், இதெல்லாம் பொறுத்து இன்னொரு ரன். இப்போ என்னைய மாதிரி ஆள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இந்த ஷூ வந்து ஈஸி ரன் லாங் ரன் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. இது வந்து டெம்போ ரன்னுக்கு தான் செட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் 6 பேஸை உடச்சி 5 பேஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். அது நல்லாவும் இருக்கும், எனர்ஜி ரிட்டர்ன் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இதை போட்டு ஓடணும் அப்படின்னா எனர்ஜியை ஃபுல்லாக உறிஞ்சிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு எது தேவை அப்படின்றத நம்ம வாங்கி தான் கற்றுக்கிற முடியும். இப்போ நான் இதை வாங்கி மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்டு வாங்கினேன் நான். இப்போ அவரை நான் குறை சொல்லலை, நான் சஜஷன் கேட்டு நான் சோதிச்சு பார்த்துக்கிறேன். 10,000 ரூபா லாஸ் தான் சொல்ல போனால். கிட்டத்தட்ட இஓஎஸ்லேயே வாங்கியிருக்கேன். இஓஎஸ்ல வாங்கியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஓடுறதுக்கு, எல்லா ரன்ஸும் ஓடுறதுக்கு. இன்றைக்கி ரன்னையும் சூப்பராகவே முடிச்சிருக்கலாம், நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் இருக்கும். இதில் அந்தளவுக்கு எனர்ஜி ரிட்டர்ன் இருக்காது, 1 மணி நேரத்துக்கு தான் தாங்கும். ஸோ அதை தான் சொல்ல வரேன், உங்களுக்கு தேவையான ஷூ எது அப்படின்றத நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ யார்கிட்ட கேட்குறோம் ஐடியா, என்ன மாதிரி ரன் பண்ண போகிறோம், என்ன வெயிட்டில் இருக்கோன்றதை பொறுத்து ஒரு ஆளுக்கு ஷூ மாறும். ஒரு ரன்னுக்கும் ஒரு ஷூ போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ரன்னுக்கும் ஒரே ஷூ தான் போட போகிறேன். நான் நியூட்ரிஷன்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், பேஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எனக்கு பேஸ் ஏறினா போதும், நான் ஒரு ஷூவே எல்லாத்துக்கு ரன்னுக்கும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இப்போ ஏசிஸில் நோவா ப்ளஸ் 5 இருக்கலாம், இல்லை இஓஎஸ்லாம் இருக்கலாம், பூமாவில் வந்து மேக்ஸாக இருக்கலாம். ஒரு கம்பெனிலையும் ஈஸி ரன்னுக்குன்னு ஒரு ஷூ இருக்கும்ல, 10 mm ட்ராப்பில் ஒரு மேக்ஸ் குஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஷூ இருக்கும்ல. குஷன் 10 mm ட்ராப்னா இந்த இதை தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கு டோ மைனஸ் பண்ணோம்னா ட்ராப்பு, குஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 பேஸ் ரன்னராக இருக்கலாம், இப்போயாச்சும் ஒரு 5 பேஸ் ஓடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷூவை வச்சு ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஷூஸ்லாம் நல்லாயிருக்கும். வாங்கும்போது வைஸாக சூஸ் பண்ணி வாங்குங்க. எது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணி 2 ஷூ 3 ஷூன்னு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆரம்ப கட்டத்துக்கு ஒரு ஷூ போதும். எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இப்போ இங்கேருந்து நான் சர்ச்சுக்கேட்டை பிடிச்சி போகணும். இது வந்து வான்கடே ஸ்டேடியம் பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ விஜய் சித்து விளாக் கூட இந்த இடத்துல தான் இருந்து எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்குது இந்த இடம், நல்ல கடல் அமைதியோட பக்கத்தில், ஊரும் நல்லா சுத்தமாகவே இருக்குது. 9 மணி ஆகிப்போச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் எடுக்கணும். என்ன கண்டென்ட் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே ஒரு 2-3 வார்த்தை பேசணும். ஷூவை மாட்டிட்டு கிளம்புவோம். இப்படியே இப்போ ட்ரெயினில் ஏற முடியாது, ஒரு மாதிரி வெறிக்க பார்ப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் கொண்டு வந்திருக்கேன் பேக்லேயே வச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு போயிடுவோம். இப்போ ஓடும்போது இந்த ஜெல் எடுத்தேன். இந்த ஜெல்லை எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டி இருக்கா, குப்பை தொட்டியில் போட்டுறோம். எனக்கு இது ஒரு திருப்தி. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஊரில் இல்லை, நான் என் தனுஷ் பார்த்துக்கிட்டு இருக்கான். Day 1 Day 2 பிளாஸ்டிக் கலெக்ஷன் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, யூடியூப் வீடியோவுக்கு பேசுகிற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது ஈஸி இல்லை. இப்படியோ ஒரு 1/2 மணி நேரமாக போராடி முடிச்சிட்டேன்.
சாப்பிடணும். மணி 10 ஆச்சு. ரூமுக்கு போக 11 12 மணி ஆயிரும். செத்தேன் இன்னைக்கு. கிரேடனா இது பேர். இந்த படத்துலலாம் வந்திருக்கும். ஒரு ஃபாரின் படம் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கேன் இந்த நாயை. கிரேடன் கிடையாது இது பேர். இது ஒரு நாய் இது பேர். என்னடா புதுசாக என்னமோ பார்த்த மாதிரி பேசுகிற அப்படின்னா, சென்னையிலலாம் பார்த்தது இல்லையா, பெங்களூரில் பார்த்தது இல்லையாண்ணா? ரொம்ப பரவலாக இருக்குது இந்த ஊரில். ரொம்ப சகஜமாக ஏதாவது 1 2 பார்ப்போன்ற மாதிரி இருந்தது. இந்த ஊரில் அசால்ட்டாக இருக்குது எல்லாமே. ஒரு விஷயம், லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் வந்து நிறையா பார்க்குறேன் நான். பொதுவாக நம்ம ஊரில் சென்னையில் மித்த ஊர்லெலாம் பார்த்ததை விட இங்கே ஜாஸ்தியாக பார்க்குறேன். மும்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் மாதிரியே இருக்குது. இப்படி பார்த்தோம்னா எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தான். இங்கே பாருங்கள், தெரியுதா? பெரிய பெரிய பில்டிங் தான் எல்லாமே. ஒரு சில இடத்துலலாம் மும்பை வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இந்த ஊர். ஜனத்தொகை மட்டும் கம்மியாகவும் இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னு வைங்களேன், உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் க்ளீனாக டிராஃபிக்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த சுத்தம்ன்ற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நாம் இதுவரை ஃபாரின் போனதில்லை. நமக்கு இதுவே ஃபாரின் மாதிரி. அடிடாஸ் அபிபாசன் போட்டு நம்மளே ஆசைப்பட்டு இது யூஸ் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி இதை நம்ம நினச்சிக்கிற வேண்டியதுதான். இதோட பெட்டரெலாம் இருந்திருக்கும் ஃபாரினில். போய் பார்ப்போம் அதையும். பின்னாடி ஒரு கூட்டம் ஒன்று, பொண்ணுங்க பசங்கள்லாம் நடந்து போகிறாங்க. அதில் 2 பொண்ணுங்க 2 பசங்க வந்து தமிழில் பேசிட்டு போனாங்க. தமிழில் கேட்டோடனே சரி வெளியில் வந்திருக்கோம் தமிழில் இந்த மலையாளியெல்லாம் பார்த்துட்டு மலையாளியெல்லாம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து அவங்கள பார்த்து தமிழா அப்படின்னு கேட்டேன். ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. என்ன அப்படின்ட்டு, மும்பையில் தானடா இருக்கீங்க, என்ன ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரிலாம் தெரியாத மாதிரிலாம் சீன் போடுறீங்க. டேய், சாப்பிட்ற கடை எங்கே இருக்கும், அதாவது சாப்பாடு கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தேன். இங்கே வந்து இந்த பாவு பஜ்ஜி தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால. இருங்கடா இருங்க, இன்டர்நேஷ்னல் யூடியூபர் ஆகிட்டு உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். சர்ச்சிகேட் ரயில்வே ஸ்டேஷன். லோக்கல் ட்ரெயின் எங்கே ஏறுறதுன்னு தெரியல. எல்லோரும் இந்த பக்கத்து தான் போகிறாங்க. இங்கிட்டா ஓ வந்து இறங்கி போகிறவங்களா? நம்ம ஏறுவோம் போய். பசிக்குதுரா எப்பா, கடையும் காணோம் பக்கத்தில். இப்போ வர்ற ட்ரெயின் அது போகுமா என்னன்னு தெரில, கேட்டுட்டு ஏறணும். இதுலேயே ஆப் இருக்குன்னாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. ஒருவேளை இந்த ட்ரெயின் போகுமா? சர்ச்சுக்கு மஹிம் ஆயேகா? மஹிம் அதிசயமாக ஃப்ரீயாக இருக்குது. சரியான கூட்டம். போன தடவைலாம் இறங்குறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. இளநியும் ஒரு முட்டையும் சாப்பிட்டேன். சாரி, ஒரு இளநீ 5 முட்டை, அவிச்ச முட்டை ப்ரோட்டீனுக்கு. இப்போ சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும். கடைசியாக ஒரு லஸ்ஸி குடிச்சிட்டு போகணும். இப்போ இட்லி வடை ஒன்று சாப்பிட்டேன். 4 இட்லி 2 வடை சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ரூம் கிட்ட வந்தாச்சு. கடைசியாக ஒரு லஸ்ஸி ஒன்று குடிச்சிருவோம். இன்றைக்கி ரொம்ப பசிக்கும். இதுக்கப்புறம் போனேன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னு நீங்களேன், குளிச்சுட்டு எடிட் பண்ணுறது, கிளாஸ் எடுக்கிறதுன்னு அப்படியே நேரம் போகிறதே தெரியாது. சீக்கிரம் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிக்கணும். இன்றைக்கி காலையில் ரன்னை முடிச்சாச்சு. இந்த நியூ இயர் ஆரம்பித்த நாள்லேருந்து சரியில்லைப்பா. 1ஆம் தேதி சரியில்லை. இன்றைக்குமே நினச்ச மாதிரி ஓட முடியல. சரி பார்ப்போம், ஏதாவது புது அனுபவம் கிடைக்குதான்னு. ஓகே பாய். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.